தமிழகத்தில் பிராமணர்கள் துன்புறுத்தப்படுவதாக நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்து மக்கள் கட்சி என்ற வலதுசாரி அமைப்பின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணி சாதி வெறி நடைமுறையை ஒழித்து சிவில் உரிமைகள் எனப்படும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பாதுகாப்பும் பிராமணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் தெலுங்கு சமூகங்களின் தோற்றம் குறித்து பேசிய வீடியோவை யூடியூப் சேனல் ஒன்று பரப்பியது. கொந்தளித்த தெலுங்கு மக்கள் நடிகை கஸ்தூரி மீது பல பிரிவுகளின் கீழ் பல போலீஸ் நிலையங்களில் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் நடிகை கஸ்தூரி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது சம்பந்தமாக விசாரணை நடத்த எழும்பூர் போலீசார் சம்மன் கொடுக்க கஸ்தூரி வீட்டிற்கு சென்றபோது பல மணி நேரம் காலிங் பெல் அடித்தும் கதவு திறக்கப்படவில்லை. அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது எல்லா செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால் சம்மனை அவரது வீட்டு சுவரில் ஒட்டினர். நடிகை கஸ்தூரி தலைமறைவாகிவிட்டதாகவும் அவர் முன்ஜாமீன் பெற முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியானதை அடுத்து நடிகை கஸ்தூரியை தேடும் தீவிர வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர்.